இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 13. உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என சத்திய வேதம் விளம்புகிறது. நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 அதுவே ABC பாடமாகும். பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பதே நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுதலாகும் என நீதிமொழிகள் 3 அதிகாரம் 7 கோடிட்டு காட்டுகிறது. எனவே மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகாத யாராயிருந்தாலும் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்ப ABC பாடத்தை கூட கல்லாதவர்கள்தான். நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் மனம் திரும்புதல் உண்மையானதுதானா என்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் இன்று சாத்தான் போலியான மனம் திரும்புதலின் மூலமாய் எண்ணற்ற ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து இருக்கிறான். நீ ஒருவராலும் பிடிபட மாட்டாய் என்ற தைரியத்தின் அடிப்படையில் இன்று அநேக ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பதை சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான். ஆகவே ஒருவராலும் பிடிக்கப்படாமல் எவ்விதம் பாவம் செய்ய முடியும் என்ற தந்திர உபாயங்களையெல்லாம் அவர்களுக்கு சாத்தான் இன்று போதித்து வருகிறான். ஓர் திருடன் கூட தான் பிடிபட்டு விட்டால் மிகவும் மனம் வருந்துவான். ஆனால் அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லவே இல்லை. இவ்வாறு போலியாய் மனம் திரும்பிய சில உதாரணங்களை வேதாகமத்திலும் நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதும் தான் பாவம் செய்ததாக சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஒத்து கொண்டார். ஆனால் தன்னுடைய மீறுதலை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கோ அவன் விரும்பவே இல்லை. அக்கொடிய நேரத்திலும் அவன் மானிடரின் மதிப்பை தேடினான். ஆம், உண்மையான மனம் திரும்புதலை அவன் அடையவே இல்லை. தான் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டது நிமித்தமே சவுல் துக்கம் அடைந்திருந்தான். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 24 முதல் 30 வரை. ஆனால் தாவீது ராஜாவோ இந்த சவுலுக்கு முற்றிலும் மாறுபட்டு காணப்பட்டான். தாவீது ராஜா பாவத்தில் வீழ்ச்சி அடைந்த போது அவைகளை பகிரங்கமாய் அறிக்கை செய்தே மனம் திரும்பினான். சங்கீதம் 51. ஜெபிப்போமா. அன்புள்ள பரமபிதாவே, எங்களின் மனம் திரும்புதல் உண்மையானதுதானா என சோதித்து அறிய உதவி புரிந்தீர். உமக்கே ஸ்தோத்திரம். ஆமேன்.